அன்புள்ளவங்களுக்கு வணக்கம். இது தேசிய பறவை சேனல். நான் உங்கள் நெல்லைமணி. இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது வேங்கை வயல். அதாவது குடிநீர் தொட்டியில் மனித கழிவு கலந்த ஒரு அசம்பாவித சம்பவம் நடந்தது பற்றி கடந்த 2 வருடங்களுக்கு மேலமாக விசாரணை நடந்து இப்போது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அது சம்மந்தமாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சில கசப்பான உண்மைகள் இதில் நம்ம பேச தான் போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மீண்டும் வணக்கம். வேங்கை வயல் பிரச்சனை முடிஞ்சு 2 வருஷம் முடிஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட 2022ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி அங்கு உள்ள தலித் மக்கள் வசிக்கக்கூடிய, அதாவது பட்டியலின மக்கள் வசிக்கக்கூடிய ஒரு இடத்தில் குடியிருப்பு அருகில் ஒரு தண்ணீர் தொட்டி, அதாவது நீர்த்தேக்க தொட்டி இருந்ததாகவும் அதில் மனித கழிவு கலந்ததாக பகீரென்ற புகார் பரவி தமிழகமே ஸ்தம்பித்தது. இது சம்பந்தமாக முதலில் காவல்துறை விசாரணை நடத்தி வந்தது. லா அண்ட் ஆர்டர் காவல்துறை விசாரணைக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சிபிசிஐடி அதாவது கிட்டத்தட்ட தமிழ்நாடு சிபிஐ மாதிரி நினைக்கிறேன், சிபிசிஐடி அந்த விசாரணையை மேற்கொண்டு வந்துட்டு இருந்துச்சு. இதில் தான் இப்போ அவங்க குற்றப்பத்திரிகை கடந்த 23ஆம் தேதி தாக்கல் பண்ணியிருக்காங்க. அது நாடு முழுவதும் பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. காரணம் என்னவென்றால், பாதிக்கப்பட்ட மக்கள் தலித் மக்கள், அவங்க பருவம் குடிநீர், அதில் ஏகப்பட்டவருக்கு நோய் காய்ச்சல் வாந்தி பேதி வந்ததாக, குழந்தைகள் மிகவும் பாதிக்கப்பட்டதாக செய்தி பரவி, அதற்கப்புறம் தான் தண்ணீர் தொட்டிகள் பார்த்தபோது மனித கழிவு கலந்ததாக கண்டுபிடிக்கப்பட்டது என்று பேசப்படுகிறது. இதுக்கு காரணமானவர்களை சீக்கிரம் கைது செய்ய வேண்டும் என்று அனைத்து கட்சியினரும் ஊர் பொதுமக்களும் காவல்துறைக்கு ப்ரெஷர் மேல் ப்ரெஷர் போட்டார்கள். ஆனாலும் நிதானமாக 2 வருடங்கள் எடுத்துக்கொண்டு சிபிசிஐடி காவல்துறையினது தற்போது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது கோர்ட்டில். ஃபஸ்ட்டு இது பட்டியலினத்திற்கான வன்கொடுமை வழக்கு சட்டமாக இது பதியப்பட்டு அந்த கோர்ட்டில் நடந்துகிட்டு இருந்துச்சு. திரும்ப அது இப்போ சாதாரண கோர்ட், அதாவது வன்கொடுமை பிரிவு இல்லாத சாதா கோர்ட்டில் இந்த வழக்கு நடத்த வேண்டும் என்று சிபிஐ மனு போட்டிருக்கிறது. உண்மையில் அங்கு நடந்தது என்ன அப்படி தான் விரிவாக பார்க்க போகிறோம். அதாவது அந்த பகுதியின் பஞ்சாயத்து தலைவி பத்மா, அவருடைய கணவர் முத்தையா, இவர்கள் இருவரும் சேர்ந்து நீர்த்தேக்க தொட்டி திறப்பாளர் திரு சண்முகம் என்பவரை பணி நீக்கம் செய்து விட்டார்கள். அதற்கு பழிதீர்க்கும் விதமாக 3 தலித் இளைஞர்கள், பட்டியலின சமூகத்தை சேர்ந்தவர்கள் 3 பேர், சுதர்சன், முத்துகிருஷ்ணன், முரளிராஜா. இதில் முரளிராஜா என்பவர் ஆயுத காவல் படை யூனிஃபார்ம் சர்வீஸ் உள்ளவர். இந்த 3 பேர் மேலேயே குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இதுதான் அங்கு இப்போது பரபரப்பாக பேசப்படுகிறது. அனைத்து கட்சியினரும் கிட்டத்தட்ட அதிமுக, விடுதலை சிறுத்தைகள், பாஜக தலைவர் அண்ணாமலை எல்லோரும் சிபிஐ விசாரணை வேண்டும், இதுக்கு சிபிசிஐடி விசாரணை மேலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு கோரிக்கை வச்சுருக்கிறாங்க. ஒரு விஷயம் நடந்திருக்கு, 2 வருஷம் ஆச்சு, அது கண்டுபிடிக்கலை. கண்டுபிடிக்கப்படவில்லை என்று குற்றம் சுமத்தியதும் இதே அரசியல் கட்சிகள் தான். இப்போது குற்றவாளி இவர் அதே பட்டியலின மக்கள் தான் என்று சொல்லணும். கொஞ்சம் உண்மை கசக்கிறது. உண்மை இது எப்போதும் சில உண்மைகள் இனிப்பாக இருக்கும், சில உண்மைகள் கசப்பாகத்தான் இருக்கும். பொதுவாக இங்கே நிலவும் கருத்து என்னவென்றால், பட்டியலின சமூகம் என்றால் மாற்றுச்சாதியினர் தான் இதை செய்திருப்பார்கள் என்ற ஒரு முடிவுக்கு தான் எப்போதும் வருவார்கள். அந்த வகையில் தான் இந்த வழக்கு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்ட பின் விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன் அதை பயங்கரமாக விமர்சித்துள்ளார். காவல்துறை மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, சிபிஐ விசாரணை வேண்டும் என்று கோரியிருக்கிறார். அதாவது இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்ட பின்பு. அதற்கு முன்பாக சொல்லியிருக்கலாம், 2 வருஷம் ஆகுது, எங்களுக்கு காவல்துறை மேல் நம்பிக்கை இல்லை, அதனால் இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றுங்க அப்படின்னு அப்போ சொல்லியிருக்கலாம். அது சொல்லிதான் கூட அதில் ஒரு நியாயம் இருக்குது. அது இல்லாமல் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்ட பின்பு சிபிஐ ஒப்படைக்க வேண்டும் என்று
இவர்கள் கூறுவது வந்து ஏற்புடையதல்ல. எந்த ஒரு வழக்கையும் ஆதாரபூர்வமாக நிரூபிக்க வேண்டும் என்ற காரணத்தினால்தான் சிபிசிஐடி இதுக்கு வந்து 2 வருஷம் எடுத்திருக்குது. கிட்டத்தட்ட 300 சாட்சிகள், 196 பேர்கள் மொபைல் ஃபோன்களை வாங்கப்பட்டு அவங்க சுற்று வட்டாரத்தில் 87 டவர்கள், டெலிஃபோன் டவர்கள் வந்து செல்ஃபோன் டவர்கள் வந்து ட்ராப்புக்குள்ளே கொண்டு வந்து கிட்டத்தட்ட 31 பேர்கிட்ட வந்து மனித கழிவு சாம்பிள் எடுத்து அது வந்து இப்போ கடைசியாக இப்படி ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறாங்க. இதை வந்து ஏற்றுக்க தான் செய்யணும். உண்மை கசக்குன்னு சில சமயத்தில் இருந்தாலும், கசப்பான உண்மையாக இருந்தாலும் அது ஏற்றுக்க தான் வேணும். இது வந்து எப்படி எந்த இது கொண்டு போகுதுன்னா, இதே இது மாற்று ஜாதியினர் தான் செய்தாங்க அப்படின்னு இதை கொண்டு போய் முடிச்சுருந்தா இவங்கெல்லாம் அமைதியாக இருந்திருப்பாங்க, ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. ஆனால் நாட்டில் வந்து அது சம்பந்தம் எவ்வளோ பின்விளைவுகள் ஏற்படும், இந்திய அளவில் பேசப்படும். இப்போதே இந்த பிரச்சனையே இந்திய அளவில் பேசப்படும் போது மாற்று சமூகத்தினர், அதாவது ஆதிக்க சமூகத்தினர் தான் இதை செய்தார்கள் என்று இவர்கள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருப்பார்கள். ஆனால் இன்று இந்தியாவே பற்றி எரிஞ்சிருக்கும். அந்த அளவுக்கு வந்து இந்த செய்தி வந்து பரவலாக்கப்பட்டிருக்கும். இப்போ வந்து குற்றம் சாட்டப்பட்டவர்களும் பட்டியலத்தை சார்ந்தவர்கள் தான் என்று இந்த சிபிசிஐடி முடிவுக்கு வந்தது வந்து ஏனாதான முடிவுக்கு வரல. அவங்க பேசின உரையாடல்கள், நம்ம 196 மொபைலை வந்து ட்ராப் பண்ணாங்களா, அதில் உள்ளங்க அவங்க பேசின அந்த குற்றம் சாட்டப்பட்டவர்கள் பேசின வீடியோக்கள், எடுத்த வீடியோக்கள், பேசின ஆடியோக்கள் எல்லாமே வந்து அவங்க அழிச்சிருந்தாங்க, மொபைலில் அழிச்சிருந்தாங்களாம். அதை வந்து டெக்னாலஜி மூலமாக ரெக்கவர் பண்ணி அதையும் வந்து சிபிசிஐடி தான் கடந்த 2-3 தினங்களாக வெளியிட்டு வருகிறது. அதான் வந்து எல்லா இடத்துலையும் வந்து இப்போ வந்து டாக்கிங் இந்த ஸ்பாட்டாக இருந்துகிட்ருக்கு. ஆனால் சில சமயத்தில் உண்மை வந்து கசக்கத்தான் செய்யும், வேறு வழியில் அதை ஏற்றுக்க தான் செய்யணும். தமிழக முதலமைச்சர் அவர்களும் இது சம்பந்தமாக ஒரு அறிக்கை விட்டிருக்கிறார். மக்களை குழப்பும் விதமாக வேங்கவேல் பிரச்சனையை பற்றி யாரும் தவறான கருத்துக்களை எடுத்து வைக்க வேண்டாம், அப்படி எடுத்து வைத்தால் அவர்கள் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். நாம் இதை பொது கோணத்திலிருந்து தான் பார்க்குறோம். அதாவது உண்மையிலே இப்படி ஒரு சம்பவம் வந்து நடந்திருந்து பட்டியலின சமூக மக்கள் தான் செய்தார்கள் என்று இப்படி ஒரு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்ட பின் இதுக்கு வந்து ஆளாளுக்கு ஆணுன்னு குதிக்கிறதுல வந்து அர்த்தம் இல்லை. இது கோர்ட் இருக்குது, கோர்ட்டில் போய் இந்த குற்றப்பத்திரிகை ஏற்றுக்கக்கூடாதுன்னு மனு போட்டிருக்காங்க. ஆனால் கோர்ட் இருக்குது, வக்கீலை வச்சு வாதம் பண்ணலாம், தனது தரப்பு நியாயத்தை எடுத்துரைக்கலாம். கோர்ட் எடுக்கிற முடிவு தான், தீர்ப்பு தான் நிரந்தரமானது. இப்போ ஒன்றும் தீர்ப்பு ஒன்றும் வரல, குற்றப்பத்திரிகை தான் தாக்கல் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து சம்மந்தப்பட்டவர்கள் என்ன கைது செய்தார்களா என்று கூட தெரியவில்லை. இந்த 2 கட்ட நேரத்தில் வந்து இந்த விசாரணைக்கு வந்து இன்னும் பின்னால் பிடிச்சி இழுக்கிற மாதிரி எதிர்கட்சிகளும், அது எதிர்கட்சிகள்லாம் மற்ற காங்கிரஸ் இது வாய் திறக்கலை, கம்யூனிஸ்ட் ஒன்றும் வாய் திறக்கலை. திருமாவளவன், பிஜேபி, ஏடிஎம்கே, அப்புறம் இந்த பா ரஞ்சித் நகர் குறுக்கு மறுக்கு ஓடிட்டுருப்பார் ஒருத்தர், அவர் தான் இதுக்கு வந்து குரல் கொடுத்துருக்குறாங்க. இது எப்படி இருந்தாலும் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மீது இந்த வழக்கை நிரூபிக்க வேண்டிய கட்டத்தில் சிபிசிஐடி இருக்கிறது. குற்றச்சாட்டு உண்மைதான் என்று குற்றவாளிகளாக நிரூபிக்க வேண்டிய இடத்தில் சிபிசிஐடி இருக்கிறது. அது காலம்தான் பதில் சொல்லும். அதற்காக வந்து இந்த விசாரணையை தவறு, இவர்கள் விசாரிக்கக்கூடாது. சிபிஐக்குன்னா என்ன பெரிய சிபிஐ வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க? இதுக்கு முன்னாடி நடந்த சம்பவங்கள், சாத்தாங்குளம் பெனிக்ஸு, ஜெரால்டு அவங்க லாக்அப் டெத்து சிபிஐடி தான் இருக்குது, அப்படியே கிடப்பில் கிடக்கு. பொள்ளாச்சி சம்பவம் சிபிஐடி தான் இருக்குது, வருஷம் என்னாச்சு, கிடப்பில் தான் கிடக்கு. இது நம்ம சிபிசிஐடி, தமிழ்நாடு சிபிசிஐடி ஏதோ கண்டுபிடிச்சிருக்காங்க. அது அவங்க வந்து இது வந்து ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு ரொம்ப நெருக்கடியான இது ஒரு முடிவு. அதையும் துணிந்து எடுத்து இதை வந்து வெளி உலகத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. அதுக்கு சிபிசிஐடிக்கு பாராட்டுக்கள். நாட்டில் சட்டம் ஒழுங்கு வந்து நல்லா இருக்கிறது தான் நம்மளை போன்ற சாதாரண மனிதர்களுக்கு நல்லது என்று கூறி இந்த பதிவை இத்துடன் முடித்துக்கொள்கிறேன். மேற்கொண்டு அப்டேட்டுகள் வரும்போது எடுத்து வைக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் அன்பார்ந்த நன்றி. வணக்கம்.